ஓம் சாந்தி. 25/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு புதிய உலகத்திற்காக ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த பழைய உலகத்தின் விநாசமும் ஆக வேண்டியுள்ளதுன்னு சொல்றாரு. பாபா இப்ப புது உலகத்துக்காக நமக்கு ராஜயோகம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால இந்த பழைய உலகம் இப்ப புது உலகம் வர்றதுனால பழைய உலகம் விநாசம் ஆக வேண்டியுள்ளதுன்றாரு. கேள்வி: மனிதர்களிடம் எந்த ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டுள்ளது, இருந்தாலும் அதன் மூலம் கூட எந்த பிராப்தியும் ஏற்படுவதில்லை? பதில்: மனிதர்களுக்குள் பகவானை நினைவு செய்வது பழக்கமாகவே ஆகியுள்ளது. ஏதாவது விஷயம் நடந்து விட்டது என்றால் ஓ பகவானே என்று சொல்லிவிடுகின்றனர். முன்னால் சிவலிங்கம் நினைவுக்கு வந்து விடுகிறது. ஆனால் சரியான அறிமுகம் இல்லாததால் பிராப்தியே ஏற்படுவதில்லை. அவர் யாருன்னு சரியா தெரிஞ்சுக்காதனால அவரை நினைச்சா கூட அந்த பிராப்தி கிடைக்க மாட்டேதுன்றாரு. பிறகு சுகமும் துக்கமும் அவர் தான் கொடுக்குறாருன்ட்டு சொல்லிடுறாங்க. நம்ம இவ்வளோ கடவுளை வேண்டுறோம், இவ்வளோ நினைக்கிறோம், ஆனாலும் துக்கம் வருதுன்னா சுகமும் அவர் தான் கொடுக்குறாரு, துக்கமும் அவர் தான் கொடுக்குறாருன்ட்டு சொல்லிடுறாங்க. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது அப்படி சொல்வதில்லை. இப்போ நம்ம அப்படி சொல்றதில்ல. நமக்கு தெரியும் பாபா சுக கடல், சுகம் மட்டும்தான் கொடுப்பாரு. இந்த துக்கம்லாம் ராவணன் மூலமா ஏற்படுதுன்ட்டு இப்ப நமக்கு தெரியும். ஓம் சாந்தி. படைப்பவர் என சொல்லப்படக்கூடிய தந்தை எதை படைக்கின்றார்? புதிய உலகை படைப்பவர். புதிய உலகம் சொர்க்கம் அல்லது சுகதாமம் என சொல்லப்படுகிறது. பெயரே சொல்கிறார்கள், ஆனால் புரிந்து கொள்வதில்லை. சொர்க்கம்னு சொல்றாங்க, சுகதாமம் சொல்றாங்கன்னா பேரை புரிஞ்சுக்கிறது இல்லை. கிருஷ்ணருடைய கோயிலை கூட சுகதாமம் என்றுதான் சொல்கின்றனர். இப்போது அது சிறிய கோயிலாக ஆகிவிட்டது. கிருஷ்ணருடைய கோயில் சிறிய கோயிலாக ஆகிவிட்டது. கிருஷ்ணரோ உலகத்திற்கு எஜமானனாக இருந்தார். ஒரு காலத்துல முன்னாடி அவர் சொர்க்கத்துல இருந்தாரு. அவர் கோயில கூட சுகதாமம்னு சொல்லுவாங்களாம். அவர் உலகத்திற்கே எஜமானரா இருந்தாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானை எல்லைக்குட்பட்ட எஜமான் போல ஆக்கி விடுகின்றனர் சொல்றாரு. கிருஷ்ணர் எப்பேற்பட்டவர்? அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானா. அவருக்கு ஒரு சின்ன கோயிலை ஒன்று கட்டி அதில் அவரை உட்கார வச்சிடறாங்களாம். எல்லைக்குட்பட்ட எஜமான் போல அவர் ஆக்கிறாங்களாம். கிருஷ்ணரின் சின்னஞ்சிறு கோயிலை சுகதாமம் என சொல்கின்றனர். அவர் உலகின் எஜமானாக இருந்தார் என்பது புத்தியில வருவதில்லை சொல்றாரு. பாரதத்தில் வசிப்பவராக தான் இருந்தார். யாரு? கிருஷ்ணரும் ஒரு காலத்துல இதே பாரத பூமியில வசிச்சவர் தான். உங்களுக்கும் முன்பு எதுவும் தெரியாமல் தான் இருந்தது. நமக்கும் முன்னாடி இதெல்லாம் தெரியாது. தந்தைக்கு அனைத்தும் தெரியும். அவர் சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றி அறிந்தவர் ஆவார். ஆனா நமக்கு தெரியல. ஆனா கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தான் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றி தெரியும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் யார் என்பது கூட உலகத்துல யாருக்குமே தெரியாது. சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். நல்லது. பிறகு பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தார்? அவர் மனிதராக தான் இருக்கிறாரு. பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்குதான் தேவை அல்லவா? பிரஜைனா பீப்புள், மக்கள். பிரஜாபிதானா மக்களின் தந்தை. அப்ப மக்கள் இங்கேதான் இருக்கிறாங்கன்னா அப்ப அவரும் இங்கதானே இருப்பாரு. அப்ப இங்கதானே அவரும் தேவை. பிரஜாபிதா பிரம்மா இங்குதான் அவசியம் தேவை அல்லவா? அவரிடமிருந்து பிராமணர்கள் பிறக்க வேண்டும், உருவாக வேண்டும். பிரஜாபிதா என்றாலே வாயின் மூலம் தத்தெடுப்பவர். நீங்கள் வாய் வழி வம்சாவளி ஆவீர்கள் சொல்றாரு. வாயின் மூலமா ஞானம் கேட்டு நம்மளா பிறந்திருக்கிறோம். தந்தை எப்படி பிரம்மாவை தன்னவராக ஆக்கி வாய்வழி வம்சாவளியை உருவாக்கினார் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இவருக்குள் பிரவேசமும் ஆனார். சிவபாபா பிரம்மா பாபாக்குள்ள பிரவேசமானார். பிறகு இவர் என்னுடைய குழந்தையும் ஆவார் என கூறினார். அவர் இவர் உடம்புல பிரவேசமாகி இவர் என்னுடைய குழந்தை ஆவார்ன்ட்டும் சிவபாபா சொன்னார். பிரம்மாவின் பெயர் எப்படி ஏற்பட்டது, எப்படி பிறந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது வேறு யாருக்குமே தெரியாது. பரம்பிதா பரமாத்மா உயர்ந்தவர்களும் உயர்ந்தவர் என மகிமை மட்டும் பாடுறாங்க. ஆனால் உயர்ந்தவர்களும் உயர்ந்த தந்தை என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லைன்னு சொல்றாரு. அனைத்து ஆத்மாக்களாகிய நம் தந்தை தான் அவர். கடவுள் யாருன்னா எல்லா ஆத்மாக்கள், சோல்ஸ் எல்லாருமே, உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுடைய அப்பா தான் அவரு. அவரும் கூட புள்ளி வடிவத்தில் தான் இருக்கிறார். அவருக்குள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசி ஞானம் உள்ளது. இந்த ஞானம் கூட உங்களுக்கு இப்போதுதான் கிடைத்துள்ளது. முன்னர் இந்த ஞானம் உங்களிடம் கொஞ்சம் இருக்கவில்லைன்னு சொல்றாரு. மனிதர்கள் பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் என்று மட்டும் சொல்லியபடி இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் தெரிந்து கொள்வதில்லைன்னு சொல்றாரு. ஆக அவர்களுக்கு தான் இப்போது புரிய வைக்க வேண்டும். இப்போது நீங்கள் புத்திசாலிகளாக ஆகியிருக்கிறீங்க. தந்தை ஞான கடல் என தெரிந்துள்ளீர்கள். அவர் நமக்கு ஞானத்தை சொல்கிறார்.
படிப்பிக்கிறார். அப்போ தான் வந்து ஞானக்கடல், அவர் தான் நமக்கு ஞானத்தை சொல்றாரு, படிப்பிக்கிறார். இந்த ராஜயோகமே சத்தியுகத்தின் புதிய உலகத்திற்காக எனும்போது கண்டிப்பாக பழைய உலகம் விநாசமாக வேண்டியுள்ளது. அதற்காகவே இந்த மகாபாரத சண்டை இருக்குதுன்றாரு. அரைக்கல்ப காலமாக நீங்கள் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரத்தை படித்து வந்தீங்க, இப்போது தந்தையிடமிருந்து நேரடியாக இப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குறீங்கன்றாரு. தந்தை சாஸ்திரம் எதுவும் சொல்வதில்லை. இங்க பாபா வந்து மகாபாரத ராமாயண கதையெல்லாம் சொல்லல, அதெல்லாம் சொல்லல. ஜபம் தபம் செய்வது, சாஸ்திரம் முதலானவைகளை படிப்பது என இவ் அனைத்தும் பக்தி ஆகும் சொல்றாரு. அது எல்லாமே பக்தி. சாஸ்திரம் படிக்கிறது, ஜபம் செய்யறது, தபம் செய்யறது எல்லாம் பக்தி ஆகுன்றாரு. இப்போது பக்தர்களுக்கு பக்தியின் பலன் தேவை. ஏனென்றால் முயற்சி செய்வதே பகவானை சந்திப்பதற்காகத்தான். இப்போ பக்தி எதுக்கு செய்யறோம்னா அதோடைய பலனும் கண்டிப்பா தேவைன்றாரு. ஏன்னா வந்து பக்தி கூட எதுக்கு செய்யறாங்கன்னா பகவானை மீட் பண்றதுக்கு தான், சந்திப்பதற்காக தான் செய்யறாங்க. ஆனால் ஞானத்தின் மூலம்தான் சத்கதி கிடைக்கிறதுன்னு சொல்றாரு பாபா. ஞானமும் பக்தியும் ஒன்றாக நடக்க முடியாதுன்னு சொல்றாரு. பக்தி வேற, ஞானம் வேற. பக்தியோடைய பலனாக ஞானம் நமக்கு கிடைக்கும். ஞானத்தின் மூலமா கடவுள் கிடைப்பார், கடவுளை நம்மளால சந்திக்க முடியும். அப்புறம் ஞானத்தின் மூலம் தான் சத்கதி கிடைக்கிறதுன்றாரு. இப்போது பக்தியின் ராஜ்யம் தான் உள்ளது. அனைவரின் வாயிலிருந்தும் ஓ இறைத்தந்தையே என்பதுதான் வெளிப்படும். தந்தை நான் சிறிய புள்ளியாக இருக்கிறேன் என தனது அறிமுகத்தை கொடுத்தார் என இப்போது குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும், இப்போ பாபாவே வந்து அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்ற மாதிரி நான் இப்படிதான் இருக்கிறேன்ட்டு அவரோட அறிமுகத்தை அவர் வந்து கொடுத்தாரு நமக்கு தெரியும். புள்ளியாகிய எனக்குள் அனைத்து ஞானமும் நிரம்பியுள்ளதுன்னு சொல்றாரு. அவரே வந்து அவர் வாயால சொல்றாரு, பிரம்மா பாபா வாய் மூலமா சொல்றாரு. ஆத்மாவில் தான் ஞானம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அவர் பரம்பிதா பரமாத்மா என அழைக்கப்படுகிறார் என இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் பரம ஆத்மா, அதாவது உயர்ந்தலும் உயர்ந்த பத்தீட்ட பாவன தந்தை தான் சுப்ரீம், உயர்ந்தவர் அல்லவா. மனிதர்கள் ஓ பகவானே என சொன்னார்கள் என்றால் சிவலிங்கம் தான் நினைவிற்கு வரும் சொல்றாரு. அதுவும் சரியான விதத்தில் வருவதில்லை. கடவுளே கடவுளேன்னு கூப்பிடுறாங்களே, அப்ப பிளைண்டா இருக்கும், ஒரு உருவமும் தெரியாது. சிலருக்கு சிவலிங்கம் தெரியும், சரியான விதத்துல தெரியாதுன்றாரு. அப்ப கடவுள் வந்து அவர் நிராகாரு, அதுக்கு மனக்கண்ணால் தான் அவரை பார்க்க முடியும். கடவுளேன்னு சொல்றாங்கல்ல, அப்ப எல்லாருமே வந்து ஒரு எப்படி ஒரு பிளாங்கா தான் நினைவு செய்யறாங்க, எந்த ஒரு உருவமும் வராது. ஆனா ஹிந்து தர்மத்துல சிவலிங்கம் அவங்களுக்கு நினைவுக்கு வருது. பகவானை நினைவு செய்ய வேண்டும். பகவான் தான் சுகமும் துக்கமும் கொடுக்கிறார் என்பது ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது. இப்ப எல்லார் வாயிலிருந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் ஏன் இப்படி பண்றாரு, இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ துக்கம் இதெல்லாம் கடவுள் ஏன் கொடுக்குறாரு அப்படி சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அப்படி சொல்வதில்லை. இப்ப நம்ம அப்படி சொல்றது இல்லை, நமக்கு தெரியுது அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தந்தை சுகத்தை வழங்கும் வள்ளல் என நீங்கள் அறிவீர்கள். சத்தியுகத்தில் சுகதாமம் இருந்தது, அங்கே துக்கத்தின் பெயரே இருக்கவில்லைன்னு சொல்றாரு. கலியுகத்தில் இருப்பதே துக்கம்தான், இங்கே சுகத்தின் பெயரே இல்லை. உயர்ந்தலும் உயர்ந்தவர் பகவான், அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. ஆத்மாக்களுக்கு தந்தையும் இருக்கிறார் என்பது கூட யாருக்குமே தெரியாது. அதாவது கடவுள் யாரு, அவர் வந்து யாருன்றது யாருக்கும் தெரியாது. அவர் வந்து ஆத்மாக்களுடைய அப்பான்றது யாருக்குமே தெரியாது. இந்த ஆத்மாக்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. நாம் அனைவரும் சகோதரர்கள் என கூட சொல்கின்றனர். ஆக அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகளாக உள்ளனர் அல்லவா. இப்போ ஒரு நாடுமே என்ன சொல்லிக்கிறாங்க, எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்றாரு. சிலரோ சொல்லிடுறாங்க அவர் சர்வ வியாபியாக எங்கும் நிறைந்தவராக உள்ளார். சிலர் சொல்லிடுறாங்க எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் கல்லிலும் முள்ளிலும் தூணிலும் துரும்புலும் இருக்கிறாரு. பக்தியில அப்படித்தானே சொல்லிட்டு வந்தோம், உனக்குள்ளும் இருக்கிறார் எனக்குள்ளும் இருக்கிறார்ன்ட்டு சொல்லிடுறாங்க. நீயே கடவுள் தான், நமக்குள்ளாரே உள்கடனா நம்ம தான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி அப்படிலாம் சொல்லிடுறாங்க. அட நீங்கள் ஆத்மாவாக இருக்கிறீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இது உங்களுடைய சரீரம், நீங்க வந்து கடவுள் கிடையாது, நீங்க ஆத்மா, நீங்க பரமாத்மா கிடையாது, நீங்க ஆத்மா, இது உங்களுடைய சரீரம் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு மூன்றாவதாக ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் சொல்லி கேட்கிறாரு. ஆத்மாவை பரமாத்மா என எப்படி சொல்ல முடியும் சொல்லி பாபா கேட்கிறாரு. மனுஷனை போய் கடவுள்னு எப்படி சொல்ல முடியும், ஆத்மாவை பரமாத்மான்னு சொல்ல முடியாது, ஜீவாத்மா என சொல்லப்படுகிறது, ஜீவ பரமாத்மா என சொல்லப்படுவதே இல்லை. பிறகு பரமாத்மா சர்வ வியாபியாக எப்படி ஆக முடியும், ஜீவ பரமாத்மான்னு ஒரு உடல்லே வர்றதில்லை, அப்புறம் வந்து அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்ட்டு எப்படி சொல்ல முடியும், சர்வவியாபின்ட்டு அவர் சொல்ல முடியாது. தந்தை எங்கும் நிறைந்தவர் என்றால் பிறகு அனைவருமே தந்தை என ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு.
இப்ப எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாருன்னா அப்ப எல்லாருமே அப்பா. எல்லாருமே அப்பான்னா யார்கிட்ட இருந்து ஆஸ்தி யாருக்கு கிடைக்கும்? தந்தையிடம் இருந்து தந்தைக்கு ஆஸ்தி கிடைக்காது தானே. இப்ப நானும் தந்தை, நீங்களும் தந்தை அப்படின்னா தந்தைகிட்ட இருந்து தந்தைக்கு எப்படி ஆஸ்தி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எல்லாரும் தந்தைனா எல்லாருக்கும் ஆஸ்தி இருக்கும் தானே. அப்புறம் ஏன் நம்ம ஒண்ணு இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிறோம்? அப்போ கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் அப்பா. அவர்கிட்ட இருந்தா நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. தந்தையிடமிருந்து குழந்தை தான் ஆஸ்தி எடுக்கிறார். இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருக்கிறாங்கன்னா, அப்பாவுக்கு மகன் இருக்கிறாங்கன்னா மகனுடைய அப்பாவுடைய சொத்து மகனுக்கு, அப்பாட்ட இருந்து தான் ஆஸ்தி வந்து குழந்தைக்கு கிடைக்கும் இல்லையா. இங்கே எல்லாருமே அப்பான்னா அப்புறம் எப்படி ஆஸ்தி கிடைக்கும்னு கேட்குறாரு. அனைவரும் தந்தை என எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளவு சிறிய விஷயம் கூட யாருக்குமே புரிவதில்லை. எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. புத்தியை வந்து வேலை செய்ய வைக்கிறாரு, இப்பதான் புரிய வைக்கிறாரு. ஆகவே தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, நான் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு உங்களை எவ்வளவு புத்திசாலியாக ஆக்கியிருந்தேன். நீங்கள் எப்போதும் ஆரோக்கியம் செல்வம் நிறைந்தவர்களாக புத்திசாலிகளாக இருந்தீங்க ஒரு காலத்துல. இதை விட அதிக புத்திசாலியாக யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு இப்போது கிடைக்கும் அறிவு பிறகு அங்கே சத்தியபத்துல இருக்காதுன்றாரு. இப்ப இருக்கிற அறிவு ஞானம் வந்து இவ்வளவு ஞானம் சொர்க்கத்துல கூட இருக்காதுன்றார். அங்கே நாம் மீண்டும் இறங்கி விடுவோம் என்பது தெரிந்திருக்காது. சொர்க்கத்துல தேவதைகள் நடிப்பாங்க, ஆனா அவங்க அப்படியே அடுத்த பிறவி எடுத்து நம்ம துவாபரயுகம் கலியுகம் வந்துருவோன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க நமக்கு தெரியும்ல, நம்ம இப்ப அடுத்து தேவதையா பிறப்போம், அப்புறம் நம்ம இறங்குவோம், திரும்ப இப்படி வருவோன்ட்டு எவ்வளவு ஞானம் நமக்குள்ளார இருக்குது. அதை சொல்றாரு. அது தெரிந்திருந்தால் பிறகு சுகத்தின் உணர்வே அவங்களுக்கு வராது. தேவதைகளுக்கு அங்கே தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம இறங்க போறோம், நம்ம மனுஷனாக போறோம், கஷ்டப்பட போறோம்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கணத்துல கையை வச்சுட்டு உட்காந்துக்குவாங்கல்ல. அப்புறம் அந்த சுகத்தின் உணர்வே அவங்களுக்கு வராது. இந்த ஞானம் பிறகு மறைந்து விடுகிறது. இப்ப நம்ம இந்த உடலை விடும் போதே இந்த ஞானம் ஃபுல்லா புத்தியில ஸ்டோர் ஆகுது இல்லையா, அதெல்லாம் மர்ஜ் ஆயிடும். அங்க எமர்ஜ் ஆகாது, எல்லாம் மர்ஜ் ஆயிடும், உள்ளுக்குள்ளார போயிடும். திரும்ப இந்த சங்கமேகம் வரும்போதுதான் இந்த ஞானம் திரும்ப நமக்கு ஞாபகத்துக்கே வரும். இந்த நாடகத்தின் ஞானம் இப்போது உங்களுடைய புத்தியில் மட்டும்தான் உள்ளதுன்னு சொல்றாரு. இந்த டிராமாவுடைய ஞானம் இப்ப நமக்கு மட்டும்தான் இருக்கு. யாரெல்லாம் இந்த முரளி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் புத்தியில இருக்குது. பிராமணர்கள் தான் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. நாம் இப்போது பிராமண வர்ணத்தவர்கள் என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளதுன்னு சொல்றாரு. பிராமணர்களுக்கு தான் தந்தை ஞானம் வந்து சொல்றாரு. பிராமணர்கள் பிறகு அனைவருக்கும் சொல்றாங்க. பிகேஸ்க்கு தான் பாபா வந்து ஞானம் சொல்றாரு. ஏன்னா அவங்க தான் நம்புறாங்க கடவுள் வந்துட்டாருன்ட்டு. அவங்களுக்கு ஞானத்தை சொல்றாரு. அவங்க போய் மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. பகவான் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார், ராஜயோகம் கற்று தந்தார் என பாடலும் கூட உள்ளது. ஒரு பாடல் கூட இருக்குதான். கடவுள் வந்து சொர்க்கத்தை படைச்சாரு, ராஜயோகம் கத்து கொடுத்தாரு. பாருங்கள், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க. கிருஷ்ணர் வைகுண்டத்தின் எஜமானனாக இருந்தார் என புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் உலகின் எஜமானனாக இருந்தார் என்பது அவங்க புத்தியில வருவதில்லை. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, சொர்க்கம் வந்து வானத்துல இருக்கு, அங்க கிருஷ்ணர் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதே பூமி தான், இதே உலகம்தான் சொர்க்கமா இருந்தது. அதுல கிருஷ்ணர் ராஜ்யம் பண்ணாரு, உலகத்துக்கே எஜமானனா இருந்தாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அவருடைய ராஜ்யம் இருந்தபோது வேற எந்த தர்மமும் இருக்கவில்லை. இதே பூமியில கிருஷ்ணர் ராஜ்யம் பண்ணும்போது வேற எந்த தர்மம், கிறிஸ்துவ தர்மம், முஸ்லிம் தர்மம், அந்த தர்மம்லாம் கிடையாது. அவருடைய ராஜ்யம் தான் முழு உலகிலும் இருந்தது. அது யமுனை கரையில் இருந்ததுன்னு சொல்லி பாபா சொல்லிதான் நமக்கு தெரியும். பாபா சொல்றாரு, இப்போது உங்களுக்கு இதை புரிய வைத்துக் கொண்டிருப்பவர் யாருன்னு சொல்லி கேக்குறாரு. யாரு? கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்காரு. பகவானுடைய மகா வாக்கியம் இது எல்லாமே சொல்றது கடவுள் தான். மற்றபடி வேத சாஸ்திரங்கள் முதலானவைகளை சொல்பவர்கள் பக்தி மார்க்கத்தவர்கள் சொல்றாரு. இப்ப ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் படிக்கிறாங்களா, அந்த சத்சங்கத்துக்கு போனா அங்க சொல்றவங்க மனுஷங்க தான், பக்தி மார்க்கத்தவர்கள். ஆனா இங்க சொல்றவரு இங்க யாரும் வந்து அந்த சிஸ்டரோ பிரதரோ இல்லை பிரம்மா பாபாவோ அம்மாவோ இங்க பேசல. இங்க பேசுறது பிரம்மா உடல் வந்து பேசுறது இறைவனே வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கேயோ பகவான் தானே உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான்னு சொல்றாரு. நாம் புருஷோத்தமர் ஆகி கொண்டிருக்கிறோம் என்று இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். பிறகு நாம் வந்து 21 பிறவிகளின் பலனை அனுபவிக்க போகிறோம் என்பது உங்களுக்கு தான் புத்தியில் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளாம் பரந்தாமத்துல இருந்தவங்க தான். திரும்ப வந்து நம்ம இந்த 21 பிறவி பலனா அனுபவிக்க போறோன்றது நம்ம புத்தியில இருக்குதுன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் குஷியில் திளைத்திருக்க வேண்டும். எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா சிவபாபா நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஞான கடல், சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றி அறிந்தவர். பாபா வந்து ஞான கடல், அவருக்கு தான் எல்லாமே தெரியும், என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, முதல் இடை கடை ரகசியம் எல்லாமே தெரிஞ்சவர். இப்படிப்பட்ட பாபா நமக்காக வந்துள்ளார் என்றால் குஷியில் குதூகலம் ஏற்படுகிறது அல்லவான்றாரு. பாபா, நாங்கள் உங்களை எங்கள் வாரிசாக்கி கொண்டோம் என்று பாபாவுக்கு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? குழந்தைகள் சொல்றாங்க பாபாட்ட.
நாங்கள் உங்களை வாரிசாக்கிக்கிட்டோம், என்னுடைய குழந்தையாக்கிட்டோம் பாபான்றாங்க. தந்தை குழந்தைகள் மீது பலியாகி விடுவார். குழந்தைகள் பிறகு சொல்றாங்க, பகவானே நீங்கள் வரும்போது நாங்கள் உங்கள் மீது பலியாகும், அதாவது குழந்தையாக ஆக்கிக்கொள்வோம்ட்டு சொல்றோமா, நம்ம சொல்றோன்றாரு. இவர் கூட தனது குழந்தைகளை தான் வாரிசுகளாக ஆக்குகிறார். பாபாவை எப்படி வாரிசு ஆக்குவதுன்னு சொல்லி கேக்குறாரு. இதுவும் கூட ஆழமான விஷயமாகும் சொல்றாரு. இந்த பிரம்மா பாபா கூட தனது குழந்தைகளை தான் வாரிசுகளா ஆக்குறாரு. பாபாவை சிவபாபாவை எப்படி வாரிசாக்குவது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இப்போ நம்மளை வந்து தத்தெடுத்து வாய் மூலமா வாய் வழி வம்சாவளியா மாத்தி நம்மளை தான் தத்தெடுத்து வாரிசாக்குறாரு பிரம்மா பாபா அவருடைய குழந்தைகளை. சிவபாபாவை எப்படி வாரிசாக்குவதுன்னு கேட்குறாரு. இது கூட ஆழமான விஷயம்னு சொல்றாரு. தனது அனைத்தையும் பரிமாற்றம் செய்து கொள்வது என்பது புத்தியின் வேலையாகும் சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி பாபாவை வாரிசாக்க முடியும்னா, நம்மளுடைய உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு உன்னுடையது எல்லாம் உன்னுடையதுன்னு ஒப்படைச்சிட்டு இருந்தானா அதுதான் நம்ம வந்து அவரை வாரிசாக்கிக்கிறது. இதெல்லாம் புத்தியின் வேலைன்றாரு. ஏழைகள் உடன் பரிமாற்றம் செய்து கொள்வார்கள், செல்வந்தர்கள் செய்வது கடினம் சொல்லி பாபா சொல்றாரு. ஏழைகள் எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சு, ஏன்னா அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது, என்ன இருக்கோ அதை பாபாட்ட கொடுத்துட்டு எல்லாம் உன்னிது பாபான்ட்டு ஃப்ரீயா இருப்பாங்க. ஆனா பணக்காரங்க அதை செய்யறது கடினம்ன்றாரு. முழுமையான முறையில் ஞானம் எடுக்காதவரை அது கடினமேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த அளவு தைரியம் இருக்காது. ஏழைகளோ உடனே சொல்லி விடுறாங்க, பாபா நாங்கள் உங்களை தான் வாரிசாக்குவோம்ட்டு, எங்களிடம் என்னதான் இருக்கிறதுன்னு ஏழைகள் சொல்றாங்க. அவங்க தினம் தினம் சாப்பிட்றது என்ன இருக்குதோ சம்பாதிக்கிறாங்களோ அதை சாப்பிடுவாங்க, அது நாளைக்குன்னு சேர்த்து வைக்க மாட்டாங்க. என்ன இருக்கோ தினம் தினம் பொழுது போகும், அவ்வளவுதான். அவங்கள்ட்ட ஒண்ணும் இருக்காது ஏழைகள்கிட்ட. அதனால அவங்க ஈஸியா பாபாவை வாரிசாக்குவோம்னு சொல்லிடுறாங்க. வாரிசாக்கி கொண்ட பிறகு தனது சரீர நிர்வாகத்தையும் செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வெறும் ட்ரஸ்டி என புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இப்ப நீங்க ஒண்ணு எல்லாமே யூஸ் பண்ணுங்க, உங்க வீடு வாசல் குழந்தை குட்டி எல்லாரோடையும் வாழுங்க, ஆனா ட்ரஸ்டியா புரிஞ்சுக்கோங்க. தன்னை வந்து இந்த வீட்டுக்கு பாபா வந்து இந்த வீட்டை பார்த்துக்க சொல்லி விட்டுருக்கிறாரு, இந்த குழந்தைகளை பார்த்துக்க சொல்லி என்னை விட்டுருக்கிறாரு. இந்த உடல் வந்து பாபா கொடுத்தது, இந்த சரீரம், அந்த சரீரத்துல நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு இந்த சரீரத்தை நான் விட்டுட்டு போயிடுவேன். அப்படியே ட்ரஸ்டியா இருந்து புரிஞ்சுக்கணும், எதுவும் எண்ணிதுன்ட்டு நினைச்ச கூடாதுன்றார். பல யுக்திகளை சொன்னபடிதான் பாபா இருக்கிறாரு. தந்தை இதை மட்டும்தான் பார்க்கிறாரு, எந்த பாவ கர்மத்திலும் பணத்தை வீணாக செலவழிப்பதில்லை தானேன்ட்டு பார்க்கிறாரு. மனிதர்களை புண்ணிய ஆத்மாக்குவதில் பணத்தை ஈடுபடுத்துகின்றனரா, சேவையும் விதிப்படி செய்யறாங்களான்ட்டு பாபா செக் பண்றாரு. இப்போ நம்ம பணத்தை வந்து முன்ன மாதிரி நான்பிக்கேவா இருக்கும்போது நம்ம எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது. மனுஷங்களை புண்ணிய ஆத்மாவா ஆக்கணும். அது கீதா பாடசாலை திறக்கலாம், ஞானத்தை மற்றவங்க சொல்லலாம். இங்கே வந்து நம்ம சென்டரில் ஏதாவது பில்டிங் கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம். அப்போ கரெக்டாக மனுஷங்களை புண்ணிய ஆத்மா ஆக்கிறதுக்கு பணத்தை ஈடுபடுத்துகிறோமான்ட்டு செக் பண்ணுவார். சேவையும் விதிப்படி செய்கிறாங்களான்ட்டு பார்க்குறாரு. இதை முழுமையாக சோதனையிடுவாராம் பாபா. பிறகு அனைத்து வழிகளும் நமக்கு சொல்வார். இவர் கூட பிரம்மா தொழில் செய்யும் போது ஈஸ்வரின் பெயரால் தனியாக எடுத்து வைத்தார் அல்லவா. பிரம்மா பாபா அவைய முன்னாடி பக்தியில இருந்தார்ல, பிஸ்னஸ் பண்ணும்போது அவர் எவ்வளோ பணம் வருதோ அது வந்து பக்தியில ஈஸ்வரன் பெயரால தனியாக எடுத்து வச்சார். அது மறைமுகமாக இருந்தது, அப்ப தெரியாது, கடவுள் யாருன்னு தெரியாம அவர் வந்து தனியா எடுத்து சேர்த்து வச்சாரு. இப்போது தந்தை நேரடியாக வந்துட்டார் இல்லையா, கரெக்ட் நேரா வந்துட்டார். அவர் புள்ளியா இருக்காரு, அவரோட காரியம் நடக்குது, யஜ்யம் படைச்சிருக்கிறாரு. அந்த யஜ்யத்துல கொண்டு போய் அமௌண்ட்டை போடணும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இப்ப யஜ்யத்துல கொடுங்க அமௌண்ட்னு சொல்றாரு. நாம் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதற்கு பலனை ஈஸ்வரன் அடுத்த பிறையில் கொடுப்பார் என மனுஷங்க புரிஞ்சுக்கிறாங்க. யாராவது ஏழையாக துக்கம் மிக்கவர்களாக இருந்தால் கர்மமே அப்படிப்பட்டதாக செய்திருப்பார் என்று புரிந்து கொள்வார்கள்னு சொல்றாரு. அதாவது நம்ம ஏழையா இருக்கிறோம், துக்கம் மிக்கவர்களா இருக்கணும்னா போன பிறவில நம்ம ஏதோ அந்த மாதிரி கர்மம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. நல்ல கர்மம் செய்திருந்தால் சுகமிக்கவர்களாக இருப்பாங்க. தந்தை குழந்தைகளாக உங்களுக்கு கர்மங்களின் கதியை பற்றி கூட நமக்கு புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் உங்களின் அனைத்து கர்மங்களும் பாவ கர்மங்களாக தான் ஆகிவிடுகின்றன. அதாவது 5 விகாரத்துக்கு வசப்பட்டு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த 5க்கு வசப்பட்டு நம்ம ஏதாவது தவறு செய்யறோம்னா அதுதான் நம்மளுடைய பாவ கர்மங்களா மாறிடுது ராவண ராஜ்யத்துல. சத்தியுகம் திரேதாயுகங்களில் ராவணனே இல்லை, ஆகையால் அங்கே எந்த கர்மமும் பாவ கர்மமாக ஆவதில்லைன்னு சொல்றாரு. சொர்க்கத்துல மாயாவே கிடையாது, 5 விகாரமே கிடையாது. அதனால அங்க ஆத்ம உணர்வுல எல்லாரும் காரியம் செய்யறதுனால அங்க கர்மம் வந்து பாவமா மாறாதுன்னு சொல்றாரு. இங்க செய்யும் நல்ல கர்மங்களுக்கு அல்ப காலத்திற்கு சுகம் கிடைக்கிறது. இங்க வந்து இப்ப ஏதாவது பாடசாலை கட்டுறாங்க, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கட்டுறாங்க,
அப்புறம் வந்து தங்கறதுக்கு, ஏழைகள் தங்கறதுக்கு விடுதி கட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னா, அன்னதானம் செய்கிறாங்க, வஸ்திரதானம் செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு பிறவிக்கு அவங்க அடுத்த பிறவியில் அவங்களுக்கு வந்து நல்ல வீடு வாசலோட பிறப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அவங்க அடுத்த ஜென்மத்தில் ஆரோக்கியமாக பிறப்பாங்க. இந்த மாதிரி அவங்க செய்கிறதுக்கு எல்லாமே அல்பகால சுகம் வந்து ஒரு பிறவி கிடச்சிரும். என்றாலும் கூட ஏதாவது வியாதி பிரச்சனைகள் இருக்கவே செய்கின்றனன்றாரு. என்னதான் நம்ம நல்ல தானம் புண்ணியம் எல்லாம் செஞ்சாலும் நமக்கு ஏதாவது ஒன்று வியாதி பிரச்சனைகள் இருக்குது. எங்கன்னா ராவண ராஜ்யத்தில். ஏனென்றால் அல்ப காலத்தின் சுகமாக இது இருக்குதுன்றாரு. என்ன செஞ்சாலும் இங்கே அல்ப காலம்தான்றாரு. இந்த ராவண ராஜ்யமே முடிய உள்ளது என்று இப்போது பாபா சொல்கிறார். ராமராஜ்யத்தை சிவபாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ கடவுளை வந்துட்டார், அல்லாவே வந்து எவனை ஸ்தாபனை பண்றாரு. அதனால இப்ப இருக்கிற இந்த ராவண ராஜ்யம் முடிய போகுதுன்னு சொல்றாரு. இந்த சக்கரம் எப்படி சொல்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாரதம் தான் பிறகு ஏழையாக ஆகிவிடுகிறதுன்றாரு. பாரதம் தான் இன்றிலிருந்து 5000 வருஷங்களுக்கு முன்னாடி சொர்க்கமா இருந்தது. இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் கூட பாரதத்துல தான் இருந்ததுன்றாரு. முதலில் சிம்மாசனம் இவர்களுடையதாக இருந்து வந்தது. முதல் சிம்மாசனமே லட்சுமி நாராயணனுடைய சிம்மாசனம்ன்றாரு. கிருஷ்ணர் இளவரசராக இருந்து பிறகு சுயம்பரமான போது ராஜாவா ஆகினாரு. கிருஷ்ணர் இளவரசராக இருந்தபோது இருந்தார். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் ராதே ஒரு இடத்துல பிறப்பாங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் சுயம்பரம் நடக்கும்போது நாராயணனா ஆகிறாரு. கிருஷ்ணர் தான் நாராயணனா ஆகிறாரு. சுயம்பரமான பிறகு கல்யாணம் ஆகும்போது பேர் மாத்துறாங்க. அப்ப நாராயணன் லட்சுமியா மாறுறாங்க. கிருஷ்ணர் ராதே தான் நாராயணன் லட்சுமியா மாறுறாங்க. நாராயணன் என்ற பெயர் ஏற்பட்டது. இதையும் கூட நீங்கள் இப்போதுதான் புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. நம்ம இவ்வளவு நாள் தெரியாது கிருஷ்ணர் ராதே யாரு. திருப்பதி கோயிலெல்லாம் போனா கூட கிருஷ்ணர் ராதே கோயில் கீழே இருக்கும், மேல பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் கோயில் இருக்கும். இவங்க 2 பேரும் ஒண்ணுன்றதே நமக்கு தெரியாது இல்லையா. அப்புறம் தான் நம்ம வந்து பாபா சொல்லும் போது தான் நமக்கு புரியுது. அவங்க எல்லாம் ஒரே ராஜ்யத்துல தனித்தனியா இவங்க வந்து கிருஷ்ணர் ராதே தனித்தனி ராஜ்யத்துல இருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் ஆகும்போது அவங்க பேர் மாற்றம் ஏற்படுது அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரியுது. பாபா, நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் அனைத்து ஞானத்தையும் சொல்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு உயர்வான படிப்பை படிப்பிக்கிறீர்கள்ட்டு நம்ம சொல்றோம். பலியாகி விடுவேன், நான் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரையுமே நினைவு செய்யக்கூடாது என்ற எண்ணம் கூட வருகிறது குழந்தைகளுக்குன்னு சொல்றாரு. கடைசி வரை படிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆசிரியரையும் நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு பாபா. படிக்கிறோம்னா அந்த படிப்பு சொல்லி கொடுத்தவங்க யாரு, அவங்க நினைவு வரும் இல்லையா. அது மாதிரி பாபாவோட நினைவு கடைசி வரைக்கும் நினைவுக்கு வரணும். பள்ளியில் ஆசிரியரை நினைவு செய்யறாங்க அல்லவா. அந்த பள்ளிகளில் எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இப்போ பிசிக்ஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர்னு கடைசி வரைக்கும் நம்ம படிப்பே முடிச்சுட்டு போனா கூட நமக்கு அவங்க ஞாபகம் வரும் இல்லையா. ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு ஆசிரியர்னா தனித்தனியாக இருக்கிறாங்க. அங்க மேக்ஸுக்கு தனி, பிசிக்ஸ் தனின்னு அந்த மாதிரி. இங்கே ஒரே ஒரு ஆசிரியர் தான் நமக்கு இருக்கிறார். எவ்வளவு அன்பானவர் நம்மளோட ஆசிரியர். தந்தை அன்பானவர், ஆசிரியர் அன்பானவர். முன்னர் பக்தி மார்க்கத்தில் குருட்டு நம்பிக்கையுடன் நினைவு செய்து கொண்டிருந்தோம் கடவுளை. இப்போது நேரடியாக அவரே வந்துட்டார். தந்தை வந்து படிப்பிக்கிறார் எனும்போது எவ்வளவு குஷி ஏற்பட வேண்டும். ஆனாலும் பாபா மறந்து விடுகிறோம் என்று சொல்றாங்க. ஆனாலும் என்ன சொல்றாங்க, பாபா வந்து படிப்பிக்கிறாரு, ஞானம் சொல்றாரு, குஷி வரணும் இல்லையா. எவ்வளவு குஷி வரணும். ஆனாலும் என்ன சொல்றாங்க குழந்தைகள், பாபா மறந்துடுறோன்ட்டு சொல்றாங்க. என் புத்தி ஏன் நினைவு செய்வதில்லை என தெரியவில்லை என்று என சொல்கின்றனர். சொல்றாங்களாம் குழந்தைகள், என் புத்தி ஏன் உங்களை நினைவு செய்வதில்லைன்ட்டு தெரியவில்லைன்ட்டு சொல்றாங்க. ஈஸ்வரன் கதியும் வழியும் தனிப்பட்டது என பாடம் செய்றாங்க. என்ன பாடுறாங்க, அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி, அவருடைய வழி தனி வழி, ஈஸ்வரனுடைய கதியும் வழியும் தனிப்பட்டதுன்னு பாடுறாங்க பக்தியில. பாபா உங்களுடைய கதி மற்றும் சத்கதியின் வழி மிகவும் அதிசயமானதுன்ட்டு நம்ம சொல்றோம். இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மனைவி தனது கணவரின் குணத்தை பாடுகிறார் அல்லவா, மிகவும் நல்லவர் சொல்லுவாங்க. மனைவி வந்து கணவனை பத்தி பேசும்போது மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவர், இது எல்லாம் அவருடைய சொத்துக்கள், இப்படி எல்லாம் சொல்லி உள்ளுக்குள் குஷிப்படுகிறார். மனைவி வந்து கணவனை பத்தி சொல்லி குஷிப்படுறாங்க. இவரோ அந்த கணவரை சொல்லி சொல்லி குஷிப்படுத்துறாங்க. ஆனா இவர் யாரு, நம்மளுடைய சிவபாபா வந்து யாருன்னா பத்திக்கெல்லாம் பதிபதி, கணவர்கள்லாம் கணவர், அந்த கணவரே வணங்குற கணவர் சிவன். எல்லாரும் சிவன் கோயில்ல போய் சிவனை தானே வணங்குறாங்க. பத்திக்கெல்லாம் பதி இவரு, தந்தையருக்கெல்லாம் தந்தை இவர் தான். நம்ம அப்பாவே கும்பிடுற அப்பா இவர் தானே. அப்ப எல்லாருக்கும் இவர் தான் வந்து அப்பா, எல்லாருக்கும் பத்தி இவர் தான். இவர் மூலம் நமக்கு சுகம் இப்போது கிடைக்கிறது. மற்ற அனைவரிடம் வந்து துக்கம் தான் கிடைக்கிறது. அன்பே சிவம் இல்லையா, அவரு தான் நமக்கு சுகம் கொடுக்குறாரு. மற்றவங்க இங்க தேகதாரிகள் எல்லாம் துக்கம் கொடுக்குறாங்க, தேக உணர்வுல இருந்துட்டு துக்கம் கொடுக்குறாங்க. ஆம், ஆசிரியரின் மூலம் சுகம் கிடைக்கிறது. ஏனென்றால் படிப்பின் மூலம் வருமானம் ஏற்படுகிறது.
இப்ப ஆசிரியர் மூலம் நமக்கு சுகம் கிடைக்குது. ஏன்னா அவர் தெரிஞ்சதை அவர் சொல்லி கொடுக்குறாருல்ல. இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோம், அங்க +2 படிக்கிறோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறாங்க. அதன் மூலமா நமக்கு படிப்பு வந்து புத்தியில ஏறுது. அதன் மூலமா நம்ம சம்பாதிக்கணும், வருமானம் ஏற்படுகிறது. அதனால ஆசிரியர் சுகம் தானே கொடுக்குறாரு. இங்கேயும் பாபா ஆசிரியர் நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்து சுகம்தான் கொடுக்குறாரு. எப்போதும் வானப்பிரஸ்தத்தில் குருவை தான் பின்பற்றுகின்றனர். வயசாயிடுச்சுன்னா குரு கிட்ட போவாங்க. நான் வானப்பிரஸ்தத்தில் வந்துள்ளேன் என தந்தையும் கூறுகிறார். பாபா சொல்றார், நானும் குரு தான். இவரோட 60 வயசுல தான் இவர் உடம்புல நான் வந்திருக்கிறேன். 60 வயசு ஆகும்போது பிரம்மா பாபா உடல்ல வராரு. அப்புறம் பிரவேசம் செய்யறாரு. சத்குருவா வந்திருக்கிறாரு. இவரும் பிரம்மா வானப்பிரஸ்தி தான், நானும் வானப்பிரஸ்தின்னு சொல்றாரு. இவருக்கும் 60 வயசு, எனக்கும் வானப்பிரஸ்தி. அவரும் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறாருல, அவர் எப்பவுமே வானப்பிரஸ்தியா இருக்கிறாரு சிவபாபா. என்னுடைய இந்த குழந்தைகள் அனைவரும் வானப்பிரஸ்திகள்னு சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே வானப்பிரஸ்திகள்னு சொல்றாரு. தந்தை, ஆசிரியர், குரு மூவரும் ஒன்றாக இப்ப உள்ளனர். தந்தை ஆசிரியராகவும் ஆகிறார். பின் குருவாகி உடன் அழைத்து செல்கிறார். குருனா யாருன்னா கூடவே கூட்டிட்டு போறவங்க தான் குரு. அது சத்தியமான குரு வந்திருக்காரு, நம்ம கூடவே கூட்டு போவார். அந்த ஒரு தந்தையோட இதுதான் மகிமையாகும். இந்த விஷயங்கள் வேறு எந்த சாஸ்திரங்கள் முதலானவற்றிலும் இல்லை. இந்த மாதிரி இந்த தந்தை, ஆசிரியர், குருவா ஒருத்தரே வந்திருக்கிறாரு, கூட கூட்டு போவாரு, இதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. பாபா அனைத்து விஷயங்களையும் மிகவும் நல்ல முறையில நமக்கு புரிய வைக்கிறார். இதை விட உயர்ந்த ஞானம் எதுவுமே இல்லை, அதனை அறிய வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்றாரு. நாம் அனைத்தையும் அறிந்து கொண்டு உலகின் எஜமானன் ஆகிவிடுகிறோம். அதனை விட இன்னும் அதிகமாக என்ன செய்ய போகிறோம்? குழந்தைகளின் புத்தியில் இது இருந்தால் அப்போது குஷியில் மற்றும் அதே நினைவில் இருப்போம் சொல்றாரு. புண்ணிய ஆத்மா ஆவதற்காக நினைவில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்போ புண்ணிய ஆத்மா ஆகணும்னா கண்டிப்பா பாபாவை நினைக்கணும். மாயின் தர்மம், மாயின் கடமை என்னன்னா உங்களுடைய யோகத்தை தடுக்கிறது. இப்போ மாயாவுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னன்னா, இவங்களை நினைக்க விடாத, இவங்களை பாபாவை நினைக்க விடாத, தடு அப்படின்றதுதான் மாயாவுடைய கடமை. அதுக்கு கொடுக்கப்பட்ட தர்மம் அதுதான். அதனால அது வேலையை அது செய்யுது. அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறோன்னா அந்த வேலையை தானே செய்வாங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்து இந்த வீட்டை பெருக்குன்னா அவங்க எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்வேன்ட்டு வீட்டை பெருக்குவாங்கல்ல. அந்த மாதிரி மாயா வந்து, மாயாவுக்கு பாபா கொடுத்த வேலை என்னன்னா நம்மளை நினைக்க விடாம பண்றது. யோகத்தை பாபாவை நினைக்க விடாம பண்றது மாயாவோட வேலை. யோகத்தில் தான் மாய தடைகளை ஏற்படுத்துகிறது. மாயா இந்த முரளி படிக்கும் போது தடை பண்ணாது. இப்போ முரளி இப்போ படிக்கிறோமே, ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. போனா போதுன்னு விட்டுடும். எப்போ பாபா நினைக்கலான்னு உட்காடுறோமோ அப்போதான் மாயா வந்து நினைக்கவே விடாது. காலையிலையும் நினைக்க விடாது, எப்பயுமே நினைக்க விடாது. யோகத்தில் தான் மாய தடைகளை ஏற்படுத்துகிறது. மறந்துடுறாங்க. மாயின் புயல்கள் நிறைய வருகின்றனன்னு சொல்றாரு. ஏன்னா மாயா 63 ஜென்ம சகவாசம். நமக்கு அது நம்மளுடைய வீக் பாயிண்ட் அதுக்கு தெரியும். அதனால நிறைய புயல்களை எடுத்து வருது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. பாபா நினைக்க விடாம மாயின் விஷயங்கள் வரும். அனைவரையும் விட முன்னாலே இவர் தான் இருக்கிறார், பிரம்மா பாபா. அவருக்கு தான் எல்லா புயலும் வந்துச்சு இல்லையா. நமக்கு வர டெஸ்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்திருக்கும்? பிரம்மா பாபாவுக்கு இதே டெஸ்ட் பேப்பர் தான் வந்திருக்கும். எல்லா பிரச்சனையும் இப்ப நம்ம ஃபேஸ் பண்றது எல்லாமே பிரம்மா பாபா ஃபேஸ் பண்ணி தான் போயிருப்பாரு. ஆனா அவர் ஈஸியா டேக்கிள் பண்ணியிருப்பாரு. நம்ம தான் டென்ஷன் ஆயிட்டு டேக்கிள் பண்றோம். நம்ம எதனா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் டென்ஷன் ஆயிரும். அவர் வந்து அசால்ட்டா கலந்து போயிருப்பாரு. ஏன்னா பக்கா யோகியா இருந்தார் இல்லையா. அதனால எல்லாரையும் விட இந்த பிரம்மா பாபா தான் இருக்கிறாருன்னும் போது அவருக்கு அனைத்து அனுபவங்களும் ஏற்படுகின்றன. அவருக்கும் வந்து இந்த 5 விகாரத்தினுடைய அனுபவங்கள், எப்படி அதை வந்து நம்ம ஜெயிக்கிறது, எப்படி இந்த மாதிரி எல்லாம் பாபா நினைக்க ஆரம்பிச்சா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், கூட இருக்கிறவங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, எல்லாமே அவருக்கு வந்தது. அவர் பேரை கெடுத்தாங்க, அவரை வந்து டோட்டலா களங்கம் கற்பிச்சாங்க. இவர் பண்றதெல்லாம் தப்பு, முழு உலகமே ஒரு பக்கம், இவரு ஒரு பக்கம். அதனால அவரை வந்து எல்லாருமே அவரை நல்லதா யாருமே பேசல. ஆனாலும் அவர் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு வந்தது இல்லையா. மாயாவினுடைய அனுபவங்கள் அவருக்கு இருக்குது. நமக்கு வர்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் அவர் டேக்கிள் பண்ணி போயிருப்பார். எல்லாம் சிவபாபா நினைவுல அவர் அப்படியே மறந்துருப்பார். எப்போது என்னிடம் வருகின்றனவோ அப்போது நான் அனைவருக்கும் புரிய வைப்பேன் அல்லவான்னு சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. இப்ப அவருக்கு மாயா இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அவர் எல்லாருக்கும் புரிய வச்சிருப்பாரு இல்லையா. அப்பயே புரிய வச்சிருப்பாரு. இந்த மாயின் புயல்கள் அனைத்தும் வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா பாபா தான் சொல்றாரு. ஏன்னா சிவபாபாவுக்கு மாயா பத்தி தெரியாது. ஏன்னா அவர் உடல்ல வந்து தேக அபிமானத்துல வந்து அவர் பிறக்கல. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்லாம் சிவபாபாவுக்கு தெரியாது. அவர் அகங்காரி, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பச்சை புள்ள மாதிரி, அவரு குழந்தை மாதிரி சிவபாபா.
ஆனா பிரம்மா பாபாவுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு வந்து காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னா என்ன, அது எப்படி எப்படிலாம் புயலை கொண்டு வரும், அதை விட்டு நம்ம விலகிறோம்னா அது எப்படி பிரச்சனை பண்ணுன்ற, அந்த நோய் எப்படி அதிகரிக்கும், அதை எப்படி நம்ம சரி பண்ணணும், எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவர் சொல்றாரு, எனக்கு வருதுன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லையா, இந்த மாயின் புயல்கள் அனைத்தும் வரும்ன்றாரு. பாபாவிடம் கூட வருகின்றன, உங்களுக்கும் வரும்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மா பாபாவுக்கும் வருது, மனசுல வரும் இல்லையா, எண்ணத்துலயும் வரும், சொல்லி செயல்லையும் வரும். எல்லாத்தையும் நம்ம மீறி தான் நம்ம வந்து யோகா பண்ணி பண்ணி தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். உங்களுக்கும் வரும்ன்றாரு. மாயின் புயல்களே வராமல் நினைவிலேயே மூழ்கி இருந்தால் கர்மங்களை வென்ற நிலை ஏற்பட்டு விடும் சொல்றாரு. இப்ப நமக்கு இந்த 5 விகாரமத்தின சிந்தனையே வரல, நம்ம பாபாவே நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கே நம்ம கர்மாதீத நிலை அடைஞ்சிரும் இல்லையா, உடனே இந்த உடம்ப விட்டு பாபாட்ட போயிருவோம். ஆனா அது நடக்காது, பிறகு நாம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஆயிட்டா நம்ம நாளைக்கே போயிடும், பாபா கூட போயிடுவோம் இல்லையா, பரிஸ்தாவாகி நம்ம இந்நேரம் பரிஸ்தாவின் லோகத்துல இருப்போம். ஆனா வந்து பிறகு நாம் இங்கே இருக்க முடியாது, கர்மங்களை வென்ற நிலை ஏற்பட்டு விட்டால் பிறகு அனைவரும் சென்று விடுவார்கள்னு சொல்றாரு. கர்மாதித்த நிலை அடைஞ்சிட்டாலே நம்ம கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம பொறுமையா இருந்து அமைதியா இருந்து யாரையும் நம்ம துக்கம் கொடுக்கல, அப்படியே அமைதியா சிவனேன்னு இருக்கிறோம். என்னென்ன பணம் நம்மளை வந்து யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துடுறோம், யாரையும் ஏத்து பேசல. 5 விகாரமே இல்லை, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், நீங்க கர்மாதீத்து அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப கர்மா கணக்கும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீங்க பாபா கூட, பாபா கூப்பிட்டா போயிட வேண்டியதுதான், அப்புறம் எல்லாரும் போயிடுவாங்கன்றாரு. சிவனின் ஊர்வலம் பாடப்பட்டுள்ளது அல்லவா, இந்த மாதிரி நடக்கும்ன்றாரு. கடைசியா எல்லாரும் கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வென்ற நிலையை வந்துருவாங்க. அப்ப அதுக்கப்புறம் பாபா கூட நம்ம போயிடுவோம். சிவனின் ஊர்வலம் பாடப்பட்டுள்ளது அல்லவா, சிவபாபா வந்தார் எனில் ஆத்மாக்களாக நம்ம அனைவரும் சென்று விடுவோம் சொல்லி பாபா சொல்றாரு. கொசு கூட்டம் மாதிரி எல்லாரும் பறந்தாம போயிடுவோம். குண்டோட கைலாசம்ட்டு பாடியிருப்பாங்க, பக்தியில சொல்லியிருப்பாங்க. குண்டோட கைலாசம்ட்டு, கைலாசம்ன்றது இந்த கைலாசம் கிடையாது, பரந்தாமம். பரந்தாமத்துக்கு எல்லாரும் பாபா கூட, கடவுளே வந்துட்டாருன்னா பாருங்களேன். நம்ம பக்தியில என்ன சொன்னோம், கடவுளே நீ நேர்ல வா, நீ வந்தீன்னா நான் அவன் கூட வந்துருவேன். அப்ப எல்லா ஆத்மாக்களுக்கும் அதே இதுதான் இருக்கும். அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. இப்ப மரணத்துக்கே யாரும் பயப்படுறது இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். இப்ப போர் போட போறேன்றாங்க அமெரிக்கால இருந்து. அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க போடட்டும், நாங்க சாக தயாரா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு எல்லாருக்கும். அந்த மாதிரி தான் கடவுளே வந்துட்டாருன்னா கண்டிப்பா எல்லாம் இந்த உடம்பு விட்டு போறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. சிவபாபா வருவதை அனைவரும் அழைத்து செல்வதற்காக தான் சொல்றாரு. சத்தியுகத்தில் இவ்வளவு ஆத்மாக்கள்லாம் இருப்பதில்லை. நல்லது. இனிமையில இனிமையான காணாமல் போய் கண்டிருக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தைவான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிவபாபாவை தனது வாரிசாக ஆக்கி கொண்டு அனைத்தும் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். வாரிசாக ஆக்கி கொண்டு சரீர நிர்வாகமும் செய்ய வேண்டும். பாபாவை நம்ம வாரிசாக்கிட்டோம்னா, இப்ப நமக்கு ஒரு குழந்தை இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்காகவே வாழ்வோம்ல. இப்போ ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்காகவே அந்த அம்மாவும் அப்பாவும் வாழ்வாங்க. அந்த குழந்தைக்காக சம்பாதிப்பாங்க, அந்த குழந்தைக்காக சேர்த்து வைப்பாங்க, அந்த குழந்தைய பராமரிப்பாங்க, அது ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க, அதை அப்படி பார்த்துக்குவாங்க, அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அது என்ன கேக்குதோ அதான் செய்வாங்க. அந்த மாதிரி பாபாவை வாரிசாக்கிக்கோங்க. அவர் என்ன கேக்குறாரோ அதை செய்யுங்க. அவர் என்ன சொல்றாரு அவரே நினைக்க சொல்றாரு. அந்த குழந்தைய தானே அம்மா அப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க, வேற எந்த நினைவும் வராது. அந்த குழந்தை மேலதான் புத்தி போகும் அம்மா அப்பாவுக்கு. அந்த மாதிரி இப்ப பாபாவை வாரிசாக்கிட்டு பாபாக்காகவே வாழுங்க, பாபாக்காகவே சம்பாதிங்க, பாபாக்காகவே எல்லாமே செய்யுங்க. அவருடைய காரியத்துக்காக பயன்படுத்துங்க பணத்தை. அப்ப உங்க குடும்பத்தையும் இருக்கட்டும், குடும்பத்துல ட்ரஸ்டியா இருந்துகிட்டு பாபாக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. அவ்வளவுதான். ஒரு 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 குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு நீங்க என்னென்ன செய்வீங்களோ அத மாதிரி பாபாவுக்கு தனியா ஒதுக்கி எல்லாத்தையும் செய்யுங்க. சரீர நிர்வாகமும் இப்ப செய்யணும்ன்றாரு. நம்ம பாபாவை வாரிசாக்கிட்டு பாபாவை நினைச்சுக்கிட்டே இந்த உடலையும் கவனிச்சுக்கணும் இல்லையா. உடலை வந்து நான் வந்து ஆத்மா, பாபா தான் ஆத்மான்னு சொல்லிட்டாரு, இந்த உடம்ப நான் கண்டுக்க மாட்டேன், அது எப்பயா போதும்லாம் நம்ம விட முடியாது இல்லையா. ஏன்னா உடல்ல இருந்துகிட்டு தான் நம்ம முயற்சியை செய்யணும், புருஷார்த்தம் செய்யணும். பாபாவை நினைக்கணும்னா உடல் தெம்பா இருந்தாதான் உட்காந்து நினைக்க முடியும். அதனால உடலுக்காக நீங்க சரீர நிர்வாகம் செய்யணும், அதுக்காக சம்பாதிக்கணும், சாப்பிடணும், எல்லாத்தையும் செய்யணும். சிலர் வந்து உடம்பே கண்டுக்காம சாப்பிடாம விட்டுறாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சாப்பிடணும், நல்லா தெம்பா அந்த உடம்புக்கு நான் அந்த சாப்பாடை கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு சாப்பிடணும்.
அதுக்காக சாப்பாடு மேலேயே புத்தி போகக்கூடாது நமக்கு. எல்லாத்துலேயும் நமக்கு கண்ட்ரோல் இருக்கணும். ஆத்ம உணர்வுல இருந்து அந்த சரீரத்தையும் நம்ம நிர்வாகம் பண்ணணுன்றாரு. மற்றபடி பாபா நினைவுல எல்லாத்தையும் செய்யணும். ட்ரஸ்டி என புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இப்போ இந்த எங்க இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, யார் கூட இருக்கிறீங்களோ, அதை வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு, அதை நான் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்துட்டு இது என்னது கிடையாது, கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு ட்ரஸ்டியா இருந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். பணத்தை எந்த பாவ கர்மத்திலும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. அது முன்னாடி நம்ம வந்து ஏமாந்துருவோம் இல்லையா, யாராவது வந்து பணம் கேட்குறாங்கன்னா கொடுத்துருவோம். அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க தீய காரியம் செஞ்சிருவாங்க. அதை வச்சு அவங்க சாராயம் வாங்கி குடிப்பாங்க, அவங்க உடலை கற்றுக்குவாங்க, ஏதாவது பண்ணுவாங்களே, அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. இப்போ பாவ கர்மத்தில் அவங்க செய்கிற மாதிரி நம்ம அந்த பணத்தை ஈடுபடுத்தக்கூடாது. 2வது பாயிண்ட்டு, சுயம் ஞானக்கடல் பாபா நம்மை படிப்பித்து கொண்டிருக்கிறார் என்று உள்ளுக்குள் குஷியில் குதூகலம் ஏற்பட வேண்டும் சொல்கிறாரு. கடவுளே வந்து இப்போ எனக்கு படிக்க வச்சுட்டு இருக்கிறாருன்ற குஷியில் இருக்கணும், குதூகலம் வரணும், புண்ணிய ஆத்மா ஆவதற்காக நினைவில் இருக்க வேண்டும் சொல்றாரு. புண்ணிய ஆத்மா ஆகணும்னா இப்ப பாபாவை நினைக்கணும்னு சொல்றாரு. மாயின் புயல்களால் பயப்படக்கூடாது. மாயா வந்து வரும் தான், பிரச்சனைகள்லாம் வரும் தான். அதாவது அந்த 5 விகாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வந்துட்டு இருக்கும், அதுக்கெல்லாம் பயப்படாதீங்கன்றாரு. வரதானம், சத்தியத்தாவின் ஆதாரத்தில் ஒரு தந்தையை பிரத்யட்சம் செய்யக்கூடிய பயமற்ற அத்தாரிட்டி ஆகுக. இப்ப உண்மையினுடைய ஆதாரத்தை, இப்ப வெளி உலகத்துல வந்து உண்மையே இல்ல பொய் சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் கடவுள்ன்ட்டு. அவங்க கடவுளே கிடையாது. ஆனா நான் தான் கடவுள், எனக்குள்ளார ஒரு சக்தி இருக்குது, அதான் என்னை இயக்குது, நான் தான் கடவுள்ன்ட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனா பொய் சொல்றாங்க. அவங்களே வந்து பொய் சொல்லிக்கிட்டே அதையே வந்து அவங்க பயம் இல்லாம இருக்கிறாங்க. நமக்கு வந்து உண்மையை சொல்றோம் இல்லையா, சத்தியம் சிவம் சுந்தரம் அவரே வந்துட்டாரு. நம்ம கடவுள் நம்ம சொல்லல, உண்மையான கடவுள் யாருன்றதான் நம்ம சொல்றோம். அதை நம்ம தைரியமா சொல்லணும். அதனால சத்தியத்தாவின் ஆதாரத்தில் ஒரு தந்தையை பிரத்யட்சம் செய்யக்கூடிய பயமற்ற அத்தாரிட்டி ஆகுக என்று வரதானம் கொடுக்குறாரு. பயம் இல்லாம சொல்லுங்க, கடவுளே வந்துட்டாரு, கடவுள் தான் எங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு, எங்களெல்லாம் மாத்திட்டு இருக்கிறாருன்னு தைரியமா சொல்லுங்க உலகத்துல. அப்பதானே பிரத்யட்சம் ஆவாரு. சத்தியத்தா தான் பிரத்யட்சத்தாவுக்கான ஆதாரமாகும் சொல்றாரு. உண்மைதான், உண்மையா இருக்கணும். நமக்குள்ளாரையும் உண்மை இருந்தாதான் நம்மளால கடவுளை வந்து பிரத்யட்சம் பண்ண முடியும். அதனால சத்தியத்தா தான் பிரத்யட்சத்தாவுக்கான ஆதாரமாகும். பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்காக பயமற்ற மற்றும் அத்தாரிட்டி சுரூபம் ஆகி பேசுங்கள் சொல்றாரு. தைரியமா பேசுங்க. பொய் பேசுறவங்களே தைரியமா பேசும்போது நீங்க உண்மையை பேசுறீங்க, தைரியமா பேசுங்க, சங்கோஜத்துடன் அல்லன்னு சொல்றாரு. ஐயோ, இந்த ஞானத்தை நான் எப்படி சொல்லுவேன், இது இப்படி பாபா ஈஸியா சொல்லிடுறாரு, இதை போய் நான் மற்றவங்க சொன்னா இதை நம்புவாங்களா, கேட்பாங்களா, என்னைய பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சங்கோஜப்படக்கூடாது. தைரியமா சொல்லுங்க, எனக்கு கடவுளை வந்து பாடம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. எப்போது அநேக வழிமுறைகளை பின்பற்றுவோர் ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதாவது நம் அனைவரின் தந்தை ஒருவர் மற்றும் அவர்தான் இப்போது காரியம் செய்து கொண்டிருக்கிறார், நாம் அனைவரும் அந்த ஒருவரின் குழந்தைகள், ஒருவர் மற்றும் இந்த ஒன்றுதான் யதார்த்தமாக வெற்றி கொடி ஏற்றப்பட்டுவிடும் சொல்றாரு. எப்போ நிறைய பேர் இப்ப இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து தர்மத்திலே பாத்தீங்கன்னா விதவிதமா வழிமுறை இருக்குது. ஒருத்தன் முருகரை கும்புறாங்க, அம்மனை கும்புறாங்க, அம்மன் தான் கடவுள், இந்த உலகத்தையே ஒரு பெண் தெய்வம் தான் வழி நடத்துதுன்றாங்க. அந்த மாதிரி நிறைய வழிமுறை வந்து இந்து தர்மத்திலே இருக்குது. சைவம் வைணவம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி முஸ்லீமு கிறிஸ்டின் அந்த மாதிரி விதவிதமா இருக்கு. எப்போ எல்லாருமே ஒரு விஷயத்த மட்டும் ஏத்துக்கிறாங்களோ, அதாவது நம்முடைய அப்பா ஒருத்தர் தான், அவர் தான் இப்போ காரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம எல்லாரும் அந்த ஒருவரின் குழந்தைகள்னு என்னைக்கு எல்லாரும் ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான் வெற்றி கொடி ஏற்றப்பட்டுவிடும் சொல்றாரு. இந்த சங்கல்பத்துடன் முக்திதாமம் நீங்க செல்வீர்கள். இது எப்ப நடக்குதோ அப்ப நம்ம பரந்தாமம் போயிடும். மற்றும் பிறகு எப்போது அவரவர் பாட்டை நடிக்க வருகிறீர்களோ அப்புறம் நம்ம பரந்தாமம் போயிட்டு திரும்ப எப்ப நம்ம வரணும்னு இருக்குதோ, டிராமால நம்ம ஆரம்பத்திலேயே வந்து 84 பிறவி எடுக்கிறோம்னா ஆரம்பத்திலே 9 லட்சம் பேர்ல வரணும்னா 9 லட்சம் பேர் நம்மளுடைய புருஷார்த்தம் அந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப நம்ம அந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்ணியிருந்தா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்துருவோம், 9 லட்சம் பேர்ல வந்துருவோம். எப்ப நம்மளோட பாட்டு நம்ம நடிக்க வரணும்னு இருக்குதோ அப்போ வருவோன்றாரு. அவரவர் பாட்டை நடிக்க வருகிறோ அப்போது முதலில் இந்த சமஸ்காரம் எமர்ஜ் ஆகுன்றாரு. என்ன சமஸ்காரம் எமர்ஜ் ஆகும்னா கடவுள் ஒருவரே, இதுதான் பொன்னுலகத்தின் நினைவு ஸ்மிருதின்னு சொல்றாரு. இப்போ சத்தியுகம் வரப்போகுது அப்படின்றதுக்கான நினைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருவரே தான். அது எல்லாரும் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ, எப்ப உலகமே வந்து கடவுள் ஒருத்தர் தான்றத புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்குதான்
புது உலகம் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்லோகன் சகித்து கொள்வதுதான் தனது சக்தி ரூபத்தை பிரத்யட்சம் செய்வதாகும் சொல்றாரு. அதாவது இப்ப பாபா நேத்தே சொன்னாரு, அம்மாவுடைய கிளாஸ்ல நம்ம படிச்சோம், இந்த மார்க்கத்துல நிறைய சகிச்சு கொள்ள வேண்டியது இருக்குது. அப்ப சகித்து கொள்ளும் சக்தி அதிகமா தேவை, பொறுமை சக்தி தேவை. அது கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்ம அவரை நினைச்சாதான் நமக்கு அந்த பொறுமை சக்தியே வரும். ஏன்னா இந்த உலகத்துல அவ்வளோ அதர்மம் நடக்குது, எல்லாத்தையும் பார்த்துன்னு பொறுமையா யார் இருக்கிறதுனா கடவுள் தான். அப்ப அவர்கிட்ட தானே அந்த பொறுமை சக்தி இருக்கும். நம்ம அதிகமா அதுக்குதான் அவரை நினைக்கணும். அந்த சகித்து கொள்வதுதான் தனது சக்தி ரூபத்தை பிரத்யட்சம் செய்வதாகுன்றாரு. இப்ப நம்ம எப்ப சக்திசாலி ஆகிறோம், நம்ம சிவசக்தி எப்ப ஆகிறோம்னா நமக்குள்ளார அவ்வளோ பொறுமை சக்தி, சகிச்சு கொள்ளும் சக்தி நிறைய வந்துருச்சுன்னா கண்டிப்பா நமக்குள்ளார அவ்வளோ சக்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். பாபாவை நினைச்சு நினைச்சு யாரு ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்கதான் பாபா அதிகமா நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் போலகுது. அதனால சொல்றாரு, சகித்து கொள்வதுதான் தனது சக்தி ரூபத்தை பிரத்யட்சம் செய்வதாகுன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க உள்முகமாகுக. எப்படி இந்த தேகம் தெளிவாக தெரிகின்றதோ அது போல தனது ஆத்மஸ்வரூபம் தெளிவாக தென்பட வேண்டும் சொல்றாரு. இந்த உடம்பு பார்த்தோன்னே எப்படி தெரியுது இல்லையா எல்லாருக்கும், அது மாதிரி நம்ம நெத்தியில இருக்கிற ஆத்மா ஸ்டார் தெளிவா எல்லாருக்கும் தெரியணுன்றாரு. அதாவது அனுபவத்தில் வர வேண்டும். எப்படின்னா அவங்கள அனுபவம் பண்ணணும். பிரம்மா பாபாவை கடைசியில பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சாருன்னா அவர் நெற்றியில ஆத்மாவா தெரிஞ்சாரு. ஏன்னா அவர் ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டாரு. நான் அதுதான், நான் அதுதான், நான் அதுதான்ட்டு ஆத்ம உணர்வுக்கு பிரம்மா பாபா வந்துட்டாரு. அப்புறம் அவர் கீழே கால் இல்லை, அவரோட கால் பறக்கிற மாதிரி இருந்தது, பரிஸ்தா மாதிரி அவர் தெரிஞ்சாரு. எல்லாருக்கும் அந்த மாதிரி அவர் காட்சி அளிச்சாரு. அந்த மாதிரி நம்மளை பார்க்கும்போது தேகம் எப்படி தெளிவா தெரியுதோ அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபம் தெளிவா, அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணியிருந்தாதான் அது வரும். ஆத்மஸ்வரூபம் எல்லாருக்கும் தெரியணும், அது அனுபவத்தில் வர வேண்டும். நெற்றியில், அதாவது புத்தியின் ஸ்மிருதி மற்றும் திருஷ்டி மூலம் ஆத்மீக ஸ்வரூபம் தவிர வேற எதுவுமே தென்படக்கூடாதுன்றாரு. நம்ம நெத்தியில நம்மளுடைய நினைவு எப்படி இருக்குதோ அப்படிதான் எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும். நம்ம பாபா நினைவு நம்ம ஆத்ம நினைவுல இருக்கும்போது பார்க்குறவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது புள்ளியா தெரியும். அப்புறம் நம்ம பார்வையின் மூலமும் ஆத்மீக ஸ்வரூபம் தவிர வேற எதுவும் தென்படக்கூடாது, அல்லது ஸ்மிருதியில் வரக்கூடாது, நினைவிலும் வரக்கூடாது. அது போல நிரந்தர தபஸ்வி ஆகுங்கள்ன்றாரு. பாருங்க, அப்ப நம்ம எந்த ஒரு கவர்ச்சியிலையும் மாட்டாம, மாயாவுடைய எந்த ஒரு இதுலயும் போகாம வெறும் பாபா நினைவு, நிரந்தர தபஸ்வியா புள்ளியா, நான் புள்ளி பாபா புள்ளின்னு இருக்கும்போதுதான் மத்தவங்களுக்கு அந்த ஒரு காட்சி கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நன்மையின் சுப சங்கல்பம் உருவாகும். அப்பதான் நமக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு உருவாகும். யாரேனும் தங்களின் சம்ஸ்கார சுபாவத்தின் வசமாகி உங்கள் புருஷார்த்தத்தில் டெஸ்ட் பேப்பர் பரீட்சைக்கு நிமித்தமாகி இருந்தாலும் அவருக்காகவும் நன்மையின் சங்கல்பம் உருவாக வேண்டும். இப்ப சிலர் இருப்பாங்க பிகேஸ்லயே, சிலர் இல்ல நான் பிகேஸ், அவங்களுடைய சுபா சம்ஸ்காரத்துக்கு வசமாகி நம்மளோட முயற்சியில நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு கருவியா இருப்பாங்க. அதாவது நம்ம பொறுமையை இழக்கிறதுக்கு அவங்க கருவியா இருப்பாங்க. அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்காகவும் உங்களுக்கு நன்மையின் சங்கல்பம், அவங்களும் நல்லா இருக்கட்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாக வேண்டும் சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா பாபா ஈஸியான முயற்சின்னு சொல்வாரு. ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. அதாவது உங்க மனசளவுல எந்த ஒரு ஆத்மாக்காகவும் உங்களுக்கு உங்களால முடியுதா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நான் கொடுக்குறேன், நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் யாருக்குமே கர்ம கணக்கு இல்லை. அப்ப நீங்க முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லா நேரத்துலயும், அதாவது இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா இவங்க எதுக்கு எனக்கு இப்படி பிரச்சனை பண்றாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதமே கொடுக்க மாட்டான் நானு அப்படின்ட்டு உட்காந்துருப்போம். அது எல்லா நேரத்துலயும் நான் ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க அப்படின்றாரு. இன்னொன்னு நம்ம என்ன திரும்ப பண்ணுவோம், துக்கத்தை எடுப்போம். மத்தவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னா துக்கத்தை எடுத்துட்டு உக்காந்து அழுவோம். அதுவும் தப்புன்றாரு பாபா. என்னை திட்டாங்க, திட்டினாலும் திட்டிட்டு போட்டோம், அவங்க அறியாமையில பேசுறாங்க. அது மாதிரி நீங்க துக்கம் எடுக்காதீங்க, துக்கமும் கொடுக்காதீங்கன்றாரு. இந்த ரெண்டு நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம தேவதை ஆயிடலாம். அதுக்காக துக்கப்பட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க தேவதை கிடையாது. அது மாதிரி சுகமா இருக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் மட்டுமே எடுக்கணும், துக்கத்தை எடுக்கக்கூடாது. அவங்கதான் தேவதை, அவங்கதான் சரியான புருஷார்த்தி. இதுதான் பாபா சொல்றாரு, சிம்பிளா சொல்றாரு. நீங்க இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான புருஷார்த்தம்னு சொல்லி நிறைய முறையில பாபா தான் சொல்லியிருக்கிறாரு. அதேதான் இந்த இதுலயும் சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி அம்மா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.